இப்ப ராமரோட பிரபாவத்தெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார். ராமர் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, அவர் பிரபாவசாலி. இங்க ராமர் கிளம்பிட்டார் அப்படின்னாலே அந்த ராட்சதாலாம் போயாச்சுன்னு நினைச்சுக்கோ. அப்பேற்பட்ட பிரபாவம் உடையவர். நீ ஏதோ உன் பிள்ளை சாதாரண பிள்ளை நினைச்சுட்டு இருக்க அப்படிங்கிறார். இவர் நேத்திக்கு வந்த ரிஷி, இவருக்கு எப்படி என் பிள்ளையை பத்தி தெரியும், நான் தான் வளர்த்துருக்கேன் இவனை அப்படின்னு தசரதர் நினைக்கிறார். இவர் பார்க்குற திருஷ்டியே வேறையா இருக்கு. இவர் வந்து பிரபாவம் மகாத்மா பரமாத்மாங்கிற திருஷ்டியில இவர் பார்க்கிறார். அந்த தசரதர் என்னன்னா பிரேம திருஷ்டியில பார்க்கிறார், தன் குழந்தை அப்படின்னே பார்க்கிறார். என் குழந்தைய பத்தி உனக்கு என்ன தெரியும், அவன் ஆத்து வாசல்ல ஓடி வந்தான்னா அங்க ரேழியில கொஞ்சம் இருட்டா இருக்குமா, அந்த ரேழியில இருட்டா இருக்குன்னு அந்த இடம் நின்றுவானா, அம்மாவை கூப்பிடுவானா, அம்மா வந்து இழுத்து அழைச்சின்னு போய் பிள்ளை கொண்டு விட்டாதான் உண்டா, அப்படி இருப்பானா. அப்பேற்பட்ட பிள்ளைய நீ ராத்திரியில யுத்தத்துக்கு கூப்பிடுற, எப்படி அனுப்ப முடியும்னு கேட்கிற.